யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் 6 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 6 பேரும் பிணையில் செல்கின்ற சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு தொலைபேசியினூடாக பிரதேச சபை உறுப்பினர்கள் 3 பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட 6 பேர் அவருக்கு தொலைபேசியினூடாக உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக, குறிப்பாக பலி தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களாக உள்ள பரதராசா தனகோபி, சிவரூபன் லஹிந்தன், மனோகரன் பிரதீபன் ஆகிய மூவர் உட்பட ஏனைய அவர்களுடன் ஆதரவாளர்கள் என குறிப்பிட்ட மூவர் மொத்தமாக 6 பேர் தன்னை தொலைபேசியினூடாக தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அந்த தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு செயற்பட்டதாக அவர் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவர் மேற்கொண்டார். குறிப்பாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற போது அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் இடம்பெற்றது. அர்ச்சுனா ராமநாதன் சில விடயங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதும் அல்ல சில விடயங்களை குறுக்கிட்டு கட்சி ரீதியாக பல வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியதன் காரணமாக அங்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பலிதற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மிகவும் காரசாரமான விவாதம் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இடம்பெற்றது. அதற்கு பின்னால் உறுப்பினர்கள் தொலைபேசியில் இவர்களை தொடர்பு கொண்டு அர்ச்சுனா ராமநாதனை தொடர்பு கொண்டு அவர்கள் தன்மை அச்சுறுத்தியதாகவும் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டதாக அர்ச்சுனா ராமநாதன் தெல்லிப்பளை போலீசில் முறைப்பாடு செய்கிறார். இந்த முறைப்பாடு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு அவரே சென்று இந்த முறைப்பாடை அளித்தார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு அச்சுறுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் மல்லாகம் நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கு தொடரப்படுகிறது. குறித்த வழக்கின் போது இவர் அர்ச்சுனா ராமநாதனால் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொரு பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட அந்த 6 பேரையும் தனித்தனியாக அழைத்து தெல்லிப்பளை போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில். அவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 6 பேரும் விசாரணை முன்னிலையாக இருந்தனர். இந்த நிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து 6 பேரையும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதுடன் 30ஆம் திகதி வரை அடுத்த வழக்குக்கான திகதியிட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதனால் போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதற்கு அமைய இந்த விவகாரம் எடுக்கப்பட்டது. அது தொடர்பாக இன்றைய தினம் நீதிமன்றத்தின் வழக்கு கொண்டு வரப்பட்ட போது இவ்வாறான முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதுடன் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி பெற்று தனிப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் அவர் தற்பொழுது தன்னுடைய உடைமையில் வைத்திருக்கிறார். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பட்சத்தில் தான் அதனை பிரயோகிப்பதாகவும் பல சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமாக அவர் அதை பற்றி பல கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். அத்துடன் அவர் ஏற்கனவே இதற்கு முதலும் சில பிரச்சனைகளில் சிக்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இவ்வாறு ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் பல விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்ற போது அதிகாரிகளுடனும் பிரதேச சபை உறுப்பினர்களும் உடனும் தொடர்ச்சியாக முரண்பாடுகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றன. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கினுடைய திருப்பம் அல்லது வழக்கினுடைய போக்கு ஆனது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்களின் உரிமையை நோக்கி சென்ற இலங்கை தமிழரசு கட்சியானது இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போட்டிக்குமான கட்சியாக மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்தார். தமிழரசு கட்சி இன்று பலவிதமாக சிதைந்து போயுள்ளது. தமிழர்களின் உரிமையினை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான முயற்சியை வென்றெடுப்பதற்காகவும் பதவியை தக்க வைப்பதற்காகவும் தம்முடைய முயற்சியினை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இன்று களுவாஞ்சிக்குடியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், இன்றைய காலத்திலே தரம் ஒன்றுக்கான மாணவர்களை சேர்க்குகின்ற விடயம் என்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. புதிய கல்வி சீரமைப்பை நாங்கள் மேற்கொண்டு அந்த புதிய கல்வி சீரமைப்புக்கு ஏற்றாற்போல் இன்று தரம் ஒன்று மாணவர்களை உட்சேர்க்குகின்ற வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எங்களது பிரதமர் கல்வி அமைச்சர் என்ற ரீதியிலே கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்கள் அந்த செயற்பாடுகளை முன்முறமாக ஈடுபட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மாணவர்கள் தரம் ஒன்றுக்கான உட்சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இன்று தெரியும், அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஒரு விடயம் தற்போது பேசு பொருளாக இருக்கின்றது. அதிலே விசேடமாக தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக தங்களது கட்சிக்குள்ளேயே ஒரு புதிய குழப்ப நிலைமையை ஏற்படுத்தி கொண்டு
அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை போன்று பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியிலிருந்து அவர் விலக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவை தமிழரசு கட்சி இன்று தமிழர்களுக்கான உரிமையை நோக்கி முன்னெடுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போராட்டத்துக்குமான ஒரு கட்சியாக இன்று மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அதிலே விசேடமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் ஐயா அவர்கள் கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் தங்களது அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்கும் தக்க வைத்து கொள்வதற்குமாக இந்த முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரோடு சேர்ந்ததாக இங்கே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் ஒன்றிணைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம். இன்றைய தமிழரசு கட்சி பலவிதமாக சிதைந்து போய் இன்றைய தமிழர்களின் உரிமையை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு முயற்சியை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்களது இந்த உட்கட்சி பூசல் என்பது இந்த தமிழ் மக்களின் ஏகபைத்த பிரதிநிதிகள் என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. இன்று மக்கள் கூட இவர்களுக்கு பின்னால் அணி திரள்வார்களா என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. ஆகவே இவர்களின் இந்த உட்கட்சி செயற்பாடுகள் இவர்களது இந்த அரசியல் முன்னெடுக்கப்படுகின்ற விதம் தொடர்பாகவும் ஏன் இவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொள்ளுகின்றார்கள், இன்று ஏனைய கட்சிகள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளை கலைந்து ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த தமிழரசு கட்சி இன்று அடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது தமிழ் மக்களிடம் ஏகபித்த ஆதரவு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு வருகின்றது. வடமாகாணத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் விஜயத்தினை மேற்கொண்ட போது அன்பையும் ஆதரவையும் அவருடன் இந்த பாசத்தையும் எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்று வடமாகாணத்து மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அதிலே இன மத வேறுபாடு கடந்து எல்லாரும் இன்று தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே விசேடமாக இந்த கிவிலோயா வேலைத்திட்டம் தொடர்பாக விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்துக்கு நீர்வரத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து வடமாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பாகவும் அந்த விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் மிக முக்கியமாக நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம். விவசாயம் செய்யக்கூடிய காணிகள் வெறும் நீரினால் தடைப்பட்டு நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது அதற்கான ஆதரவை வழங்க வேண்டியது அனைவரும் பொறுப்பாக இருக்கின்றது. விசேடமாக அனைவரும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் மீளுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை நாங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வளமான தேசத்தை செழிப்பான ஒரு தேசமாக மாற்றுவதற்கு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பல திட்டங்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளின் தலையீட்டின் காரணமாக அவர்களது தனிப்பட்ட அரசியல் நோக்கத்துக்காகவும் அது தடுத்து நிறுத்தப்படுகின்றது. பொதுவாக சிந்தித்து மக்களுடைய நன்மைகளையும் அவர்களது நலனையும் சிந்தித்து பார்த்து இந்த திட்டங்களை வரவேற்பது சிறப்பாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக நாங்கள் வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தோம் தேர்தல் காலங்களிலே. இப்போது உங்களுக்கு தெரியும், அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்த வேளையிலே இந்த டிட்வா புயல் சூறாவளி அனர்த்தத்தின் காரணமாக இன்று நாடு ஒரு பின்தங்கிய ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருந்தது. அதை நாங்கள் மீட்டெடுத்து கொண்டு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று பல பாலங்கள், வீதிகள், மக்கள் தொடர்பாடல் ஏற்படுத்துகின்ற விடயங்களுக்கான முன்னுரிமையை வழங்கி நாங்கள் அந்த விடயங்களை செயற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதனை போன்று மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதனையும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேளையிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருந்தது. ஆகவே அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களிலும் சரி, ஏனைய விடயங்களிலும் நாங்கள் வெகு விரைவில் ஒரு தீர்மானத்துக்கும் அதே நேரம் புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களும் கலந்து ஆலோசித்து இறுதிக்கட்ட ஒரு தீர்மானத்துக்கு வருவோம்.